யார் இந்த கணக்கம்பட்டி சாமியார்? இவரை தேடி தமிழ் ஹீரோக்கள்ல மயில்சாமியிலிருந்து விவேக்லேருந்து சூர்யா வரைக்கும் அங்கே போய் பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விவேக்கை ஏன் திட்டுனாருங்கிறது முதற்கொண்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கணக்கம்பட்டி சாமியார் இவர் அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்கிறாங்க. இவர் கணக்கம்பட்டியில் பிறந்த காளிமுத்து. இவர் பேர் காளிமுத்து. இவர் ஒரு பால்கார்ட்ட வேலைக்கு போயிறாரு. அங்கே அந்த பால்காருக்கு இவருக்கு நடந்த பிரச்சனைகளை அடிச்சு போடுறாங்க. அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. அப்போ இறந்துட்டதா சொல்கிறாங்க. இறந்தவர் திடீர்னு இடுமமலை காட்டுக்குள்ளே இருந்து நடந்து வந்திருக்காரு, தியானம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இங்கே கணக்கம்பட்டியில் இருக்க எல்லாத்துக்குமே அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. எல்லாமே பழிச்சிருந்திருக்கு. அதை மக்கள் யாரும் நம்பாத நிலைமையில் பழனிக்கு கோயிலுக்கு வந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன பொண்ணுக்கு வாய் பேச முடியாத நிலைமையில் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு அருள்வாக்கு சொல்லி பேச வச்சுருக்காரு. அப்போ இருந்து மக்கள் இவங்களை நம்ப ஆரம்பித்தாங்க. இடையில மயில்சாமி சாரும் விவேக் சாரும் அங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க சாமியை பார்க்குறதுக்கு. விவேக் சாரை களவாணி பேலை இங்கெல்லாம் வராதடா போடா அப்படின்னு சொல்லி திட்டி பற்றிருக்காரு. மயில்சாமி சாரை திட்டவே இல்லை. விவேக் சார் அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்டையும் கேட்டிருக்காரு, ஏன் என்னை மட்டும் திட்டுறாரு அப்படின்னு. அங்கே வேலை பார்க்குறவர் உங்களை திட்டி கர்ம வினைகளை போக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயில்சாமி சாரும் விவேக் சாரும் அங்கேருந்து வந்துட்டாங்க. பிரபல அரசியல்வாதிகள் நிறைய பேர் இங்கே போயிருக்காங்கங்க. நம்மளும் இந்த 2026 சர்க்குருசாமி சமாதிக்கு போயிருந்தோங்க. 2014 இவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு. உள்ளே போகும்போதே சாமிகளை பற்றி விசாரிக்கிறப்ப இங்கே வர்ற பக்தர்களை கல்லை பரட்ட சொல்லுவாராம், அழுக்கு மூட்டையை தூக்க சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாமல் திட்டுவாராம், அடிப்பாராம். கர்ம வினைகள் அப்போ தான் நீங்குமா. இதெல்லாம் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ள போனோனையும் அந்த கல்லை தூக்க சொல்லுவார்ல, அதுல எல்லாருமே பூவை வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டாங்க. இந்த மரம் விருச்ச மரம், இங்கே தான் தியானம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த மரத்துல தாலி கவுரு, கல்யாணம் ஆகாதவங்க தாலி கவுரு, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காதவங்க தொட்டில் எல்லாமே கட்டிக்கிருந்தாங்க. எதுக்கு இதெல்லாம் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு நம்பிக்கையாகவே அவங்க வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கற்கள்லாம் எதுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப, வீடு கட்ட நினைக்கிறவங்க இங்கே கற்கள் அடுக்கி வச்சா வீடு கட்டிடுவாங்கலாம். இல்லை நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்னா இங்கே கற்கள் அடுக்கி வைக்கணுன்னாங்க. அதை தாண்டி சுற்றி வர்றப்ப ஒரு அகல் விளக்கு, அணையாத விளக்கு, சாமிக்கு அணையாத விளக்கு ஒன்று வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு போகும்போது தான் எனக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா ஒரு சாதாரண மனுஷன் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு, இவருக்கு போய் பேரிக்காடு, போலீஸ் பந்தோபஸ்து இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியுது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் வரைக்கும் மக்கள் இங்கே வர்றாங்க. எல்லாமே நடக்கிறதுனால தான் வர்றாங்கலாம். இங்கே வேண்டது எல்லாமே நடக்கிறதுனால, இங்கே கூட்டம் அளவு இல்லாமல் குவிறதுனால போலீஸ் பந்தோபஸ்து, பேரிக்காடு எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுதான் அவர் வாழ்ந்த வீடு. இதை தாண்டி ஒரு 100 மீட்டர் போனோம்னா அவர் ஜீவசமாதி அடைஞ்சது இருக்குன்னாங்க. இந்த கிணறு அவர் வீட்டிலேருந்து இப்போ ரைட் சைடில் இருந்துச்சு. அங்கே வற்றாத கிணறு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த வற்றாத கிணத்து பக்கத்துலேயே மொட்டை எடுக்கிறதுக்குன்னே ஒரு கட்டடம் கட்டி வச்சுருக்காங்கங்க. உள்ளே மொபைல் அலௌடு இல்லைன்னாங்க. அதனால் உள்ளே போகிறப்ப நான் மொபைலை சட்டை பையில் வச்சு எடுத்தேங்க. இதுதான் அவர் படுத்திருந்த கட்டில். அந்த கட்டிலில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. நானுமே நம்பாமல் தான் போனேன். இங்கே வர்ற மக்கள் எல்லாருமே நம்பிக்கையாக சொல்கிறாங்க, இங்கே வந்தால் நல்ல காரியம், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும்ன்றாங்க. அதனால தான் நானுமே உள்ளே போனேன். இது படுத்திருந்த கட்டிலில் அவர் ஃபோட்டோ வச்சு சாமியாக கும்பிட்டு இருந்தாங்க. அது பக்கத்தில் சில்லறை காசு அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மக்களும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. உள்ளே போனோம்னா ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. பெரிய பெரிய ஃபோட்டோ, அவரோட ஃபோட்டோ 2 இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே அவர் அருள்வாக்கு சொல்கிறதுக்காக சேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேரில் உட்காந்து தான் அருள்வாக்கு சொல்லுவாராம். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோங்க. இப்போ நம்ம போக போகிற இடம் தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நான் சொன்ன முடி காணிக்கை செலுத்தும் இடம் இதுதான். இதை தாண்டின உடனேவும் ஞான உபதேசம் பெறும் இடம் சொல்லி அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் எல்லாருமே மாசாவில் இருந்து புகையிலை எல்லாமே அவரோட பிரசாதம் அங்கேயே விற்கிதுங்க. ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல எதுவுமே எச்சாவே கிடையாது. ஏன்னா திருவிழா கூட்டத்துக்குள்ளே எல்லாருமே எச்சா வைப்பாங்கள்ல. இங்கே பிரசாதம் அகத்திக்கீரையிலேருந்து வாழைப்பழத்துலேருந்து எல்லாமே இருக்குங்க. அரிசி மூட்டையுமே வச்சுருக்காங்க. இங்கேயே நீங்கள் வாங்கி அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம அன்னதானத்துக்கு நேராக போய் அன்னதானம் கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஒரு 50 ரூபா கொடுத்தோம். அதுக்கான பில்லுமே கொடுத்துட்டாங்க. பின்னாடி QR கோடுமே கொடுத்துட்டாங்க. போக முடியாதவங்க இங்கேருந்து QR கோடுலேயே போட்டுக்கிறலாம். அப்படியே நேராக உள்ளே போனவங்க, உள்ளே போனால் பயங்கரமான கூட்டம். அந்த
அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே விசேஷ பூஜை நடக்குமா, அதில் கலந்துக்கிட்டா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிருந்தாங்க. இங்கே நடந்துக்கிருக்கிறப்பவும் ஒரு 10-15 பேர் ஓடுனாங்க. ஏன்டா ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்க அரிசி மூட்டையை தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவோமே, வந்த பக்தர்கள் நான் பண்ணுறேன்னு சொல்லி சேவகம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போகிறாங்கங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு செட்டு கணக்காக போட்டிருக்காங்க. வர்ற பக்தர்கள் அங்கே தங்கிக்கிறலாம். நீங்கள் எத்தனை நாள் வேணால் தங்கிக்கிறலாம். ஆனால் உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே தங்க முடியும். நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நல்லது நடந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில்